ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விஜய் பயோ ஃபார்மில் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா செய்யாறில் புரசை கிராமத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்தோட உரிமையாளர்கிட்ட நம்ம இந்த இடத்த பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் விஜயகுமார். நான் தான் இதை உருவாக்கணும். இது என்னோடய அமைதியாக என்னோடய பர்சனல் இதுக்காக நான் உருவாக்குறோம். இதுக்கு நான் கொஞ்சம் தியானத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆள். ஆக்சுவலி சென்னையில் நான் ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்கு சொந்தமாக ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் நான் எம்டியாக இருக்கிறோம். இது நான் ஒரு 20 வருஷமாக தியானத்தில் ஈடுபாடு இருக்கிற ஆள். எனக்கு தனியாக தியானம் பண்ணுறதுக்காக இந்த இடத்த உருவாக்குறோம். ஓகே சார். இப்போ நான் உள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தேன் அங்கே யோகா மெடிடேஷன் சென்டர்லாம் இருந்தது. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய நான் அனுபவித்த அந்த இன்பத்தை மக்களும் அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு தியான மண்டபத்தை உருவாக்குறோம். அந்த யோகா, தியானம், நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்தையும் இங்கே உருவாக்கியிருக்கோம். இது நம்ம ட்ராவன்கூர் மகாராணி வந்து அந்த ஓப்பன் பண்ணாங்க. இங்கே லோக்கல் எம்எல்ஏயும் மற்ற ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்த ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இது இப்போ நம்ம மக்களுக்காக இதை நான் உருவாக்கி ட்ரஸ்ட் ஆக்கிட்டு நான் இதை நடத்திட்டுருக்கோம். இந்த ஏரியா பேர் புரசை வில்லேஜ். புரசை வில்லேஜ் கிராமம். புரசை கிராமம். இது அதனோட இந்த ரோடு வீரம்பக்கம் ரோடுன்னு பேர். இது புரசை கிராமம். ஐயா செய்யாறில் புரசை கிராமம். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த விஜய் பயோ ஃபார்ம் சார்பாகவும் இந்த ராஜயோக அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்களை எல்லாம் இந்த நிகழ்வு மூலயமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இடத்துடைய நோக்கத்தை ஐயா வந்து ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் விரிவாகவும் சொல்லிட்டார். மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே உருவாக்கிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து மனரீதிக்கான பயிற்சியும் அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ராஜயோகா மையத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு எல்லா பெரியவங்களும் அடிகோலிட்டு இந்த ஒரு நிகழ்வு சிறப்பான நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய முக்கிய பங்காக நாங்கள் என்ன செய்கிறோன்னா இங்கே யோகா சார்ந்த பயிற்சிகளும் அது சார்ந்த சிகிச்சை முறைகளும் நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய இயற்கை மருத்துவத்தையும் இங்கே வந்து ஒரு முக்கிய பகுதியாக இங்கே நாங்கள் எங்களுடைய பொறுப்பில் இந்த செயல்களை செஞ்சிட்ருக்கிறோம். அதில் குறிப்பாக இயற்கை மருத்துவத்தை பற்றி நான் ஒரு மேலோட்டமாக ஒரு அடிப்படையான சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இயற்கை மருத்துவம் என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய், கனி, இலை, தழை இதை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி முறைகளும் சிகிச்சை முறைகளும் தான் இயற்கை மருத்துவம். இது இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவமாக ஒரு படிப்பாக இன்றைக்கி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாருமே அந்த வாழ்க்கையில் தான் எல்லாமே இருந்தாங்க. அந்த வாழ்க்கையில் தான் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை முறையே இருந்தது. அதனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை நேச்சுரோபதியில் ஒரு முக்கியமான பகுதி. ஆனால் அதுவே வந்து இன்றைக்கி ரொம்ப மறைஞ்சு போயிடுச்சு. தீபாவளிக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஒரு பழக்கம் வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 இயற்கை மருத்துவத்தினுடைய முக்கிய விதியை 2 விதியும் சொல்லுவோம். நாள் 2 என்பது ஒரு நாளைக்கு 2 வேளை தான் திடமான உணவு எடுக்கணும்னு இயற்கை மருத்துவம் சொல்லுது. அதே போல் வாரம் 2 என்பது வாரத்தை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றது இயற்கை மருத்துவத்தினுடைய முக்கிய விதி. அது ஏன் என்பது நிறைய அறிவியல் பூர்வமான உண்மைகள் இருக்குது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பகுதி. இந்த வெப்பமண்டல பகுதிகளை நம்ம உடலில் நோய்களை நம்மளுடைய செல்களை முதிர்ச்சி அடை செய்வதே வெப்பம் தான். ஸோ அந்த வெப்பத்தினால தான் நம்ம உடலில் பல நோய்கள் உருவாகுது. அதில் குறிப்பாக இன்றைக்கி வரக்கூடிய டயபெட்டிக் சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி. அதை இந்த எண்ணெய் குளியல் மூலயமாக 70-80% குணப்படுத்த முடியும். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடுன்னு ஒரு பழமொழி. வாணியன் என்பது இந்த எண்ணெய் செக்கு ஆடக்கூடியவங்களை அந்த குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்போது வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்ற அர்த்தம் என்னென்னா எண்ணெய் நீ புறத்துக்கு பயன்படுத்துறதுக்காக சொன்னாங்க. எண்ணெய் அதே ஆயில் உள்ளே போனால் ஆயிலை கொள்ளும், அதே எண்ணெய் வெளியில் வந்து ஆயிலை வெல்லும். அதான் எண்ணெய் வந்து ஆயிலை கொள்ளும், ஆயிலை வெல்லும்னு பெரியவங்க எங்களுடைய நேச்சுரோபதியில் ஒரு பழமொழியாக சொல்லுவோம். ஸோ இந்த எண்ணெய் முறைகளை இங்கே நாங்கள் தொக்கண முறை, நம்ம சித்த மருத்துவத்தில் தொக்கண முறைன்னு சொல்லுவோம். அதுவே இங்கே நாங்கள் இன்னொரு சிறப்பு என்னென்னா, நாங்கள் வர்மமும் ஏறக்குறைய கன்னியாகுமரி பகுதிகளில் ஒரு 5.5 ஆண்டு வர்ம சிகிச்சையும் படித்து வந்ததுனால நாங்கள் இங்கே இந்த பகுதியில் வர்மம் சார்ந்த சிகிச்சைகளும் இங்கே எளிமையான முறைகளில் இயற்கை மருத்துவத்தோடு சேர்த்து கொடுக்குறோம். அதில் தான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த காஞ்சன மரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பெஞ்சில் அதாவது சொல்லக்கூடிய அந்த மனைன்னு சொல்லுவோம், அதில் அந்த சிகிச்சை கொடுக்குறோம். அதில் குறிப்பாக முதுகந்தண்டு சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு எலும்புகள் சார்ந்த பிரச்சனை, அதுக்கான வர்ம தடவல், வர்ம தைல முறை, வர்ம காய்ச்சி கஞ்சி முறை, இந்த மாதிரி நிறைய முறைகள் மூலயமாக நோய்களை குணப்படுத்துகிறோம். அது மக்களுக்கும் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இந்த இடத்த நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்குறோம்.
அது ஒன்று. இன்னொன்று மண்குளியல். அதை பற்றி சொல்லணும்னா மண்குளியல் வந்து நம்ம உடலில் வந்து ஏறக்குறைய உடலுடைய முக்கிய பகுதிகள் எல்லாம் மண்ணால் ஆனது தான். நம்மளுடைய உடலில் நம்ம உணவு எல்லாமே மண் தன்மை கொண்டது தான் பஞ்சபூதத்தில். இந்த மண் கொண்டு நம்ம எப்படி சிகிச்சை கொடுக்குறோன்னா, புற்றுமண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய முறை. புற்றுமண் மட்டும் இல்லை, செம்மண்லேயும் சிகிச்சை கொடுப்போம், அதே போல் களிமண்லேயும் சிகிச்சை கொடுப்போம். ஆனால் இது எல்லாத்தை விட ரொம்ப சிறந்த மருத்துவ குணம் கொண்டது எதுனா புற்றுமண் தான். இந்த புற்றுமண் வந்து இயற்கையாக அதனுடைய குணம் என்னென்னா, மிக தூய்மையான மண்ணை மட்டும்தான் வெளியில் கொண்டு வரும். நீங்கள் வெளியில் பார்க்குற புற்றெல்லாம் 100 அடி ஆழத்திலிருந்து கொண்டு வந்த மண். நம்ம நினைக்கிற மாதிரி மேலில் இருந்த மண் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஆழத்தில் அதுக்கு தேவையான அளவுக்கு அந்த நுண்ணூட்டங்கள்லாம் கொண்ட மண்ணை தான் அது மேல் நோக்கி கொண்டு வரும். அதனுடைய ஆழம் எவ்வளோ தூரம்னா 100 அடி ஆழம் வரைக்கும் அது உள்ளே போய் வெளியில் மண்ணை கொண்டு வருது. அப்பேற்பட்ட வேலையை நமக்கு எளிமையாக செஞ்சிட்ருக்கு புற்று. அதே போல் புற்றுக்குள்ளே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டலத்தை பேலன்ஸ் பண்ணுற ஒரு அற்புதமான முறை இருக்கும். வெளியில் வெயில் இருந்தால் உள்ளே சில்லுன்னு கூலிங்காக இருக்கும், வெளியில் கூலிங்காக இருந்தால் உள்ளே வெப்பமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அது வந்து எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்து கற்றுக்குச்சின்னு தெரியல, அவ்வளோ அற்புதமாக அந்த செயல்களை அது செய்யும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உமிழ்நீரில் ஒரு அற்புதமான என்சைம்ஸ் இருக்குது. அது என்ன செய்யுன்னா ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா உருவாக்குது. அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபங்கைஸ் பூஞ்சைகளை எல்லாம் அது உணவாக எடுத்துக்குது. அதனால தான் புற்றுமண்ணில் நம்ம மேலே தடவும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பூஞ்சைகளையும் அது சாப்பிட்டுடுது. இதில் நாங்கள் இன்னொரு முறை என்னென்னா, புற்றுமண்ணோட கூட வந்து நிறைய மூலிகைகள்லாம் சேர்ப்போம். அதில் குறிப்பாக அருகம்புல் வந்து திரிப்பலான்னு சொல்லக்கூடிய தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் இந்த மாதிரியான மூலிகை பொடி, ப்ளஸ் வந்து சந்தனம், அதிமதுரம், தேவதாரு, பூலான் கிழங்கு, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்லாம், தோல் சார்ந்த மூலிகைகள்லாம் அதில் சேர்த்து சந்தனத்தையும் சேர்த்து புளிச்ச மோர் விட்டு தான் அதை கரைப்போம். இந்த புளிச்ச மோரில் தான் ஒரு சந்தன காப்பு மாதிரி உடலில் அப்ளை பண்ணுவோம். பண்ணும்போதே ரொம்ப ஒரு சுகமான ஒரு சூழல் ஏற்படும். அது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தெல்லாம் எடுத்துடும். அந்த புற்றுமண்ணில் கொடுக்குற சிகிச்சை குளித்து முடித்த உடனே எப்படி இருக்கும்னா, ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமான செலவுகள் செய்தால் கூட அவ்வளோ அழகு கிடைக்காத ஒரு இயற்கையான முறைகளில் அவ்வளோ அற்புதமான ஒரு தோள்களுக்கு மினுமினுப்பும் ஒரு சாஃப்ட்னஸும் உடனே தெரியும். அவ்வளோ அற்புதமான ஒரு சிகிச்சை முறை புற்றுமண் சிகிச்சை. அந்த சிகிச்சை எந்த நோய்கள்லாம் பெரும்பான்மை இப்போ குணப்படுத்துது அப்படின்னா, சொரியாசிஸ் இருக்கிறதே தோல் நோய்களில் ரொம்ப கொடுமையான ஒரு தோல் நோய் எதுனா சொரியாசிஸ். அந்த சொரியாசிஸ்க்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவமாக இந்த புற்றுமண் சிகிச்சை இருக்குது. டயபெட்டிக்கு ரொம்ப சிறந்த மருத்துவமாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வயிற்றில் மட்டும் அந்த பற்று போடும்போது கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்களை எல்லாம் இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கான வேலையை நல்லா செய்யுது. இது இன்னொரு முக்கியமான பகுதி. இது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரிப்புகள், மேலோட்டமாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள் இதெல்லாமே சரி செய்யுது. பொதுவான ஒரு ஆரோக்கியத்துக்கு புற்றுமண் சிகிச்சை மாதம் ஒரு முறை எடுத்தால் உடல் நல்ல தெம்பும் கிடைக்குது. அந்த சிகிச்சையில் முடித்த உடனே என்னென்னா, நல்ல ஒரு ஆற்றலோடு நல்ல ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் புற்றுமண் சிகிச்சையில். இது மண் தன்மை, அதாவது பஞ்சபூத சிகிச்சையில் மண் தன்மை கொண்ட சிகிச்சை. இதே போல் வாழை இலை குளியல் சிகிச்சை. இந்த வாழை இலையுடைய சிகிச்சை என்னென்னா, வாழை இலைகளில் நம்ம பெரிய பெரிய ஒரு அகண்டமாக இருக்கக்கூடிய இலை வந்து வாழை இலை. அதில் இலை துளைகள், அதனுடைய ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம் நம்ம அறிவியல் ரீதியாக, அதனுடைய இலை துளைகள் பெருசாக இருக்கும். என்ன செய்யணும், அது கார்பனை சப் பண்ணுற ஒரு சக்தி இயற்கையாகவே இலைக்கு உண்டு. ஒளிச்சேர்க்கை செய்யும்போது என்ன செய்யணும், அதுக்கு தேவையான கார்பனை எடுத்துக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களாக இருக்கக்கூடிய கார்பனை எல்லாம் வாழை இலை உறிஞ்சி எடுக்கிற தன்மை கொண்டது. அந்த வாழை இலை சிகிச்சை கொடுக்கும்பொழுது என்னென்னா, நம்ம வேர்வை துளைகளெல்லாம் நல்லா தூண்டி விட்டு அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளையும் சரியாக்கி வேர்வையை நல்லா தூண்டி விடுற தன்மையை அந்த வாழை இலை கொடுக்கும். வாழை இலை குளியலில் இன்னொரு அற்புதமான முறை என்னென்னா, இன்றைக்கி டயாலிசிஸ் செய்கிறாங்க நிறைய சிறுநீரகம் செயலிழப்பு காரணமாக. அந்த பிரச்சனையை இயற்கையான ஒரு டயாலிசிஸ் சிஸ்டம் தான் இந்த வாழை இலை குளியல். இந்த வாழை இலை குளியல் கொடுத்துட்டே வந்தோம்னா யாருன்னா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நல்ல பலன் தருது. ஏன்னா டயாலிசிஸ்ன்றது ஒரு மிஷினரிஸ் செய்யக்கூடிய செயல்களை ஒரு இயற்கையான முறைகள் மூலமாக இந்த சிஸ்டம் செய்யுது. இன்றைக்கி இந்த நேச்சுரோபதியில் இந்த வாழை இலை குளியல் அலோபதி டாக்டர்ஸு நிறைய ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதுக்காகனா, இந்த டயாலிசிஸ்க்கு நல்ல பலன் தருது அப்படின்றத அனுபவமாக உணர்ந்ததுனால. ஸோ இந்த மாதிரியே ஒரு சிகிச்சை. இன்னொன்று என்னென்னா, வாழை இலை குளியல் மூலயமாக கெட்ட கொழுப்பெல்லாம் உடல்லேருந்து கரையிறதுனால உடல் எடை குறையக்கூடிய பிரச்சனைக்கு இது ரொம்ப பலன் தருது. ஸோ இவ்வளோ நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை வாழை இலை குளியல். இந்த வாழை இலை குளியலும் தோல் நோய்களை குணப்படுத்துகிற நல்ல ஒரு வேலையை செய்யுது. இது வெப்ப சிகிச்சை. ஏன்னா சூரிய ஒளியை வாங்கி செய்யக்கூடிய ஒரு செயல்களை செய்கிறதுனால பஞ்சபூதத்தில் இது வெப்பத்தை தாங்கி செய்யக்கூடிய செயல்களாக இது அமைஞ்சிருக்கு. இன்னொன்று நீர் சிகிச்சை.
அது இடுப்பு குளியல்னு ஒரு முறை. அதில் முதுகந்தண்டு வெப்பம் அதிகமாக அடையிறதுனால தான் நமக்கு வந்து அந்த நரம்புகள் எல்லாம் வந்து ரொம்ப இறுக்கம் அடையுது. இரத்த குழாய்களில் அதிலிருந்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்லாம் நிறைய பிரச்சனை வருது. இந்த இடுப்பு குளியல் மூலியமாக என்னென்னா இரத்த குழாய்களை நல்லா விரிவடைந்து எல்லா பகுதிக்கும் நல்ல தங்கு தடை இல்லாமல் ரத்த ஓட்டம் போகுது. அதனால் இந்த இடுப்பு குளியல் முதுகந்தண்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. இன்னொன்று உடலில் கூடிய நம்ம பொதுவாக குளிக்கிற முறை அப்படின்னா ஷவரில் குளிக்கிறோம், இல்லைனா டப்பில் குளிக்கிறோம். இந்த குளியல் முறையே உடம்பு அழுக்கு போக்குறது காரணம் மட்டும் இல்லை, உடலை குளிர்விக்கிறது தான் முக்கிய காரணம் குளித்தல். இந்த மாதிரி ஊற வச்சு குளிக்கிறது நம்மளாம் குறைஞ்சி போச்சு. அந்த காலத்துலாம் கிணறுலையும் ஏரியிலையும் ஆற்றுலையும் குளித்தோம். ஏன்னா 1 மணி நேரம் தண்ணியிலேயே நம்ம உடம்பு மூழ்கி இருக்கும். அப்போ உடலுக்குடைய வெப்பம் எல்லாம் தண்ணி வாங்கி வெளியே விட்டுருக்கும். ஆனால் இப்போ அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சதுனால நம்ம உடலுடைய உஷ்ணம் குறையிறதே கிடையாது. உஷ்ணத்தால் தான் பல நோய்கள் உருவாகுது. இந்த இடுப்பு குளியல் மூலயமாக அந்த உஷ்ணம் எல்லாம் உள்வாங்கப்படுது. அப்போது நம்ம உடலில் அந்த வெப்ப சமநிலை ஒரு சீரான நிலைக்கு அமையுது. அதனால் இது சார்ந்த நோய்கள் எல்லாம் குணமடையுது. ஸோ இது இடுப்பு குளியலில் வரக்கூடியது. இதுலேயும் என்னென்னா இந்த வயிறு சார்ந்த நோய்கள், இன்றைக்கி வரக்கூடிய IBS இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், அப்புறம் வந்து மலச்சிக்கல் பெரிய சிக்கலாக இருக்குது. இதுக்கெல்லாம் குணமடையக்கூடிய ஒரு முறையாக இந்த இடுப்பு குளியல் முறைகள் பயன்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல். அது எண்ணெய் குளியலை பற்றி நான் முதல்ல சொன்னேன். எண்ணெய் குளியல் நம்ம உடலில் உண்மையான நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துகிற தன்மை. ரெண்டாவது, வேர்வை துளைகள் எல்லாம் முழுமையாக தூண்டி உள்ள இருக்கக்கூடிய எல்லா தேவையில்லாதெல்லாம் வெளியே அனுப்புகிற ஒரு முறையை செய்கிறது எண்ணெய் குளியல் தான். பொதுவாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி நமக்கு அனுபவமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எண்ணெய் உடம்புல தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முத்தாக வேர்வை பூத்துருக்கும். எண்ணெய்க்கும் தண்ணிக்கும் பகை. ஏன்னா எண்ணெயும் தண்ணியும் சேராது ஒன்றும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த வேர்வை துளைகள் வழியாக எண்ணெய் உள்ளே போகும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய நீர் வெளியே வந்துடும். அப்போது இதுதான் அதனுடைய முக்கிய குணமே. அப்போது எண்ணெய் குளியலில் இவ்வளோ பெரிய நன்மை நமக்கு கிடைக்குது. அதனால தான் வந்து நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், 4-2 அப்படின்பது ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு முறை. அதே போல் வாரம் 2 என்பது வாரத்துக்கு 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளியல் முறை. அதை நம்மளுடைய சிஸ்டம் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்களாக இருந்தால் புதன் சனியும், பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளியும் உகந்த நாளாக எண்ணெய் தேய்ச்சி குளிப்பதற்கு சொல்லுது. இன்னொரு முக்கிய முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்தல் முறையில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, குறிப்பாக பெண்கள்லாம் எண்ணெய் உள்ளங்கை அளவு எண்ணெய் எடுத்துக்கிறாங்க, நேரடியாக உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எண்ணெய் தேய்ச்சி குளியலே கிடையாது. அது நோய்களை தான் அதிகமாக்கும். ஏன்னா உடலில் உஷ்ணம் வெளியேறக்கூடிய பகுதி நம்மளுடைய பிரம்மரந்திரம், உச்சி வழியாக தான் உடல்லேருந்து சூடு வெளியேறணும். எண்ணெய் எடுத்து முதல்ல நீங்கள் மூடிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வெப்பம் சைனஸ் ஏரியா எங்கெல்லாம் வந்து வெற்றிடம் இருக்கோ அங்கெல்லாம் சளி சேர்ந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தவுடனே தலைவலி வந்துடுச்சு, எண்ணெய் தேய்ச்சி குளித்தவுடனே ஜுரம் வந்துடுச்சு. என்ன காரணம்? இது தான். உடம்புக்கு தான் எண்ணெய் தேய்க்கணும். இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்துக்கு தண்ணி நம்ம எங்கே விடுவோம்? வேரில் தான் விடுவோம். அதே போல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது வேர்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், தொப்புள் பகுதி, உள்ளங்கால், 2 கால் கட்டை விரல், இதுதான் நம்மளுடைய வேர் பகுதி. இங்கெல்லாம் நம்ம வந்து உடலில் கிரகிக்கக்கூடிய முக்கியமான இடம். நம்ம உடலில் சூடாச்சுன்னா நம்ம கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க, சுண்ணாம்பு எடுத்து கட்டவரில் வைங்கன்னு சொல்லுவாங்க, நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது சுண்ணாம்பு கால் கட்டவரில் வச்சோடனே உடனே சரியாயிடுது. அப்போ கால் கட்டவரலுக்கும் உள்ளே இருக்கிற அந்த யூரினரி ட்ராக்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருந்திருக்குன்னு நம்ம அனுபவமாக நம்ம நிச்சயமாக எல்லோரும் சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். எண்ணெய் அதே போல் விளக்கெண்ணெய், கண்கள் சூடாக இருக்கும்போது 2 சொட்டு விளக்கெண்ணெயை கால் கட்டவரில் வச்சிங்கன்னா உடனே கண் குளிர்ச்சி அடைவதை நீங்கள் அனுபவமாக உணரலாம். அப்போது எங்கே எண்ணெய் வைக்கிறீங்க, எங்கே உணர்றது பாருங்கள். நீங்கள் உச்சியில் எண்ணெய் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா, ஒரு தட்டு போட்டு மூடின மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே அந்த அரெஸ்ட் ஆகிடும். அப்போது எண்ணெய் இது உஷ்ணத்துடைய தன்மை வெளியே போகாமல் உள்ளேயே தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் முறைகள்லாம் நாங்கள் நேச்சுரோபதி சிஸ்டத்தில் சொல்லித்தரோம். இங்கே வந்து மாதம் பௌர்ணமி சத்சங்கம்ன்ற ஒரு சந்தர்ப்பம் இங்கே நடக்குது. அதில் என்ன செய்கிறோன்னா, ஒரு அமைதியான நிலைக்கு ஒரு ஆன்மீகத்துக்காக ஒரு தியான முறைகளும், முக்கியமாக இந்த இயற்கை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் இங்கே வந்து நாங்கள் ஒரு நாள் தங்க வச்சு அனுபவ ரீதியாக உணவு மருத்துவம், எப்படி உணவு எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் இங்கே ஒரு நாள் பயிற்சி பட்டறையாகவே, இயற்கை மருத்துவ பயிற்சி பட்டறையாகவே நடத்துகிறோம். அது ஏன்னா அங்கே அனுபவமாக நம்ம வந்து ஒரு காணொலியால் பார்க்குறதுனால மட்டும் ஒரு பயனும் இல்லை. அதை நீங்கள் நேரடியாக அனுபவத்துக்கு கொண்டு வந்தால் தான் அதை பயன் தருன்ற நோக்கத்தினால இங்கே இந்த சிகிச்சை முறைகள்லாம் இங்கே வர வச்சு இங்கேயே தங்க வச்சு எல்லாத்தையும் அனுபவ ரீதியாக கொடுத்துட்ருக்குறோம். ஐயா வந்து அதுக்கு பெரிய உதவி செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ இது மாதிரியான நிகழ்வுகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நான் கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் சொல்லணுன்றதுனால கண்டென்ட்லாம் ரொம்ப வேகமாக கொஞ்சம் விரைவாக சொல்லிட்டேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லி
இந்த சந்தோஷத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சந்தோஷம். வாழ்க வாழ்வாங்க. இந்த மண்குளியல் நான் சொல்கிறேன். ஆமாம், மண்குளியல் இலக்குளியலுக்கெல்லாம் மற்ற இப்போ பெங்களூர்லாம் இங்கே வராங்க. 1500 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே 500 தான் சார்ஜ் பண்ணுறோம். இந்த மருந்து அதுக்கான இந்த மண்குளியல் உதாரணத்தை இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய நமக்குள்ள ஒரு பெரிய செயல்களை செய்யுது. அதை அவங்களுக்கு புரிய வச்சு அதை கொடுத்துட்டு இதை இங்கே வெறும் சிகிச்சை மட்டும் இங்கே கொடுக்கல, ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மருத்துவராக மாற்றுறோம். அவங்க இப்போ இங்கே ஒரு முறை மண்குளியல் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க போய் வீட்டில் மண்குளியல் எடுப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா வெறும் சிகிச்சை மட்டும் கொடுக்காம அதனுடைய ஆரம்ப அறிவிலிருந்து முடிவு தன்மை வரைக்கும் அதை முழுமையாக சொல்லித்தரணும். வந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு 4 பேருக்கு போய் சிகிச்சையே கொடுக்கலாம். அந்த மாதிரியான முறைகள் தான் இங்கே. ஏன்னா இந்த பாரம்பரியமான முறைகள் வந்து எல்லாருக்குமே பரவணும், இது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது சொல்கிறேன், இந்த சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டருங்க வராங்க. அவங்க பெங்களூரில் செட்டில்டாக இன்ஜினியர் இங்கே ட்ரை பண்ணி வராங்க. வரும்போது நடந்துகிட்டு இருக்கும்போது நானும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் இந்த குளியெல்லாம் பண்ணாங்க. திருப்பி அவங்க அங்கே பெங்களூரில் லேஅவுட் இருக்காங்க, பெரிய பெரிய ஏரியா மகாவலி லேஅவுட். ஆமாம், அவங்க போன லேடிஸ் எல்லாம் என்ன கேட்டேன்னா, நீ வந்து ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ பிரைட்டாக வரேன், நாங்கள் என்னென்னமோ பண்ணுறோம் பண்ணல, எங்களுக்கு நாங்கள் எல்லாம் அங்கே வரேன் வந்து நாங்கள் பண்ணோம், எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நான் இங்கே முதல்ல அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு என்ன ஆர்கானிக் கேண்டீன் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதை ஓப்பன் பண்ணால் தான் வர்றவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்க முடியும். ஆமாம், ஸோ அதை பண்ண பிறகு தான் நீங்கள் கூட்டு வரணும்னு சொல்லி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ கூட போன வாரம் இங்கே வந்தாங்க டாக்டர் கூட, 2 ஃப்ரெண்டுங்க கூட ஓடி வந்துட்டான். நீ சாப்பாடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, நாங்கள் வந்துடுறேன்னு சொல்லி கூட வந்து இங்கே வந்து அவங்க மெயின் அவங்க அந்த அம்மாவுக்கு நைட்டு தூக்கம் இல்லை. யார் அந்த பொண்ணுக்கு அம்மா இங்கே வந்து வாழை இலை குளியலுக்கு வந்து 700 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். எல்லாம் அந்த எண்ணெய் தலை முறை உள்பட. இப்போ வாழை இலை குளியல் என்னென்னா, இப்போ நான் மேலோட்டமாக சொன்னேன். இப்போ வாழை இலை குளியல் என்ன, வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் முறைகள். முதல்ல எண்ணெயை தடவுவோம், அப்புறம் ஒரு கஷாயம் ஒன்று கொடுப்போம். என்னென்னா அது மூடின உடனே அப்படியே ஒரு வேர்வை வந்து வேகமாக வேலை செய்யணும், வேர்வை வரணும். அதுக்காக தான் அந்த கொடுப்போம். அது மூடனா எப்படி இருக்குன்னா, அப்படியே ஒரு கதன்னு இருக்கும். உள்ளேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த சிகிச்சை முறையை முடித்தா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாச்சும் அந்த இலையில் இருக்கும். இலையே சில இடத்துலலாம் கருகி இருக்கும். நீங்கள் சூடாக சாதம் வச்சு நீங்கள் பேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இலை தன்மை மாறி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் என்ன மரம் இருக்குன்னா, ஒன்று உங்களுக்கு பாரு, சைனா பாதாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம், எல்லோரும் சுற்றி காட்டுறவங்கள. சைனா பாதாம்னா சைனாவில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் பாதாம், நம்ம இந்தியன் பாதாம் மாதிரி இல்லை. அதை அவன் நமக்கு கொடுக்கலை, இது ஃபுல்லாக கொண்டு வந்து அரபு நாட்டுக்கு தான் அனுப்புவோம். ஸோ அது நமக்கு ஒரு ஜோடி மரத்தை கொண்டு நம்ம வச்சுருக்கோம். 2வது உங்களுக்கு நல்லா தெரியும், சந்தனம், மற்ற மரங்கள், இதில் சிங்கப்பூர் பலா, தாய்வானில் இருக்கக்கூடிய மரங்கள், அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். எங்கே மரங்கள் இருக்குதுன்னு காட்டுறோம். அதுக்கு இல்லாமல் நீங்கள் ருத்ராட்ச மரமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இதங்க நேபாளில் தான் வளரும், நம்ம கீழே வர அந்த மரத்தே 2 கொண்டு வந்து இங்கே நல்லபடியாக அந்த மரம் வளர்ந்து வந்துட்டுருக்கு, பெருசாக இருக்குது. அடுத்த வருஷத்தில் எல்லாத்துலேயும் காய் வரும். 5 முகம் 3 முகம் மரம் வச்சுருக்கோம். கூட நம்ம திருவோடுன்னு சொல்லுவோம், சன்னியாசிங்க சாமியாருங்க வச்சுட்ருப்போம். அந்த திருவோடு மரத்தையும் கொண்டு வச்சுட்டோம். எல்லாமே ஜோடியாக வச்சுட்ருக்கு. திருவோடு மரம் நம்ம இடத்துல இருக்குது. அதை எதுக்காக வச்சுருக்குன்னா, மக்கள் பார்க்கணும். அடுத்த ஜென்ரேஷன் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த படத்தை தான் பார்க்குறது, நேச்சராகவே அவங்க பார்க்கணுன்னு விரும்புகிறோம். கூடாமல் இப்போ நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக் எல்லா இடத்துலையும் இருக்குது. பழைய காலங்களில் டயபெட்டிக் இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலாம் டயபெட்டிக் இல்லை. ஏன்னா நம்ம சாப்பாடு முறையிலே அதை அவங்க செஞ்சு தராங்க பழைய ஆளுங்க. மரச்சக்குன்னு சொல்லிதான் அதை நான் கொண்டு வச்சுருக்கேங்க. மரச்சக்குங்கிறது அந்த மரத்தில் நீங்கள் எண்ணெய் ஆட்டி சாப்பிட்டேன்னா டயபெட்டிக் வராது. எப்படி எனக்கு அது தெரியும்னா, அது வாகை மரங்கிற ஒரு மரம் தான். நார்த் இந்தியாவில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர் அங்கேருந்து ஒரு குழா மாதிரி ஒன்று அமுச்சு விட்டேன், மரத்தில் கடைஞ்சி. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, இந்த சுகரை நீங்கள் இந்த இதில் தண்ணி வச்சுட்டு காலையில் குடித்தா போதும், சுகர் கண்ட்ரோலில் வரும். கடைசியில் பார்த்தா அதே வாகை மரத்தில் தான் நம்ம இந்த நாட்டு செக்கு உருவாக்குறாங்க. அதில் எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெய் சாப்பிட்டு வந்தேன்னா நமக்கு டயபெட்டிக் வராது. ஸோ அந்த காலத்துலலாம் பாருங்கள், பழைய நம்ம முன்னோர்கள் எல்லாமே அது மாதிரி அதை உருவாக்கி அதில் தான் எண்ணெய் ஆட்டி கொடுத்தோம். இப்போ நம்ம இருக்கிற எண்ணெய் ஆட்டி மிஷினில் ஆட்டி எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ரிஃபைண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு சக்கையாக தான் நமக்கு தராங்க. இது சாப்பிட்டாலே நோய் வரும். ஸோ இந்த இது கம்ப்ளீட்டாகவே ஆர்கானிக் ஃபார்ம்னு டெவலப் பண்ணி சர்டிஃபை பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஆர்கானிக் ஃபார்ம் இது. இதுக்குள்ளே ட்ராகன் ஃப்ரூட் சைனாவிலேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், தாய்லாண்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஏன் நம்ம அதை வளர்க்கக்கூடாதுன்னு ட்ராகன் ஃப்ரூட் வளர்த்துருக்கு. ஒரு காய் வந்தாச்சு எனக்கு.
அதே மாதிரி கிடைக்காத என்னென்ன மரங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே இதை சிங்கப்பூர் பலா, அந்த பலாவே காய் வந்தாச்சு. அது இப்போ அங்கேயும் காய் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. என்ன தாய்லாண்டு மரம், தாய்லாண்டில் தாய்லாண்டு மரம் இருக்குது. ஸோ இன்னொன்று இருக்குது வில்லுவம். நீங்கள் எல்லாருமே கோயிலில் பார்க்குறீங்க, வில்லுவங்கிறது இந்த 3 இலை வில்லுவம். எல்லா சிவன் கோயில்லையும் வில்லுவம் இருக்குது. ஆனால் மகா வில்லுவன்னு 9 இலை இருக்கக்கூடிய மரத்தை இங்கே வச்சுருக்கேன். அது எங்கே 1000 ரூபா கொடுத்த ஒரு செடியை மைசூர்லேருந்து வர வச்சு தட்டுருக்கு வருது. இந்த மண்ணில் எல்லாமே வருது. நான் இந்த இடத்த வாங்கும்போது எல்லோரும் சொன்னேன், சார் இங்கே என்ன தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வேஸ்ட் தானே இது வாங்கினேன், என்ன கிண்டல் பண்ணான். ஆனால் இன்றைக்கி நல்ல அழகான ஸ்வீட் தண்ணி நிறைய இருக்குது. இங்கே பாறை ஊற்று, அதுலேருந்து கிடைக்கிற தண்ணி உங்கள் போர் வாட்டர் எல்லாத்தையும் விட நல்லாயிருக்கு. கூட இங்கே என்ன பண்ண ஒரு ஆசிரம் மாதிரி இருக்கிற அன்னப்பறவைகள், வான்கோழிகள், கருங்கோழி, அந்த மாதிரி கிடைக்காத எல்லாத்தையுமே நாங்கள் வளர்க்குறோம். கூட பசுமாடு பால் இங்கே எப்படின்னா வெளியிலேருந்து பால் வாங்குறதில்ல, நாட்டு பசுமாடு தான் வச்சுருக்கோம். அதில் கிர் மாடை வச்சுட்டு நாங்கள் அதனோட பால் 1 லிட்டர் பாலுக்கு 150 ரூபா. இங்கே எல்லாருக்குமே அந்த கிர்மாடு பாலில் தான் நம்ம காஃபி டீ கொடுக்குறோம். இங்கேருந்து நீ டீ சாப்பிட்டேன்னா கிர்மாடு பால் தான். ஸோ கிர்மாடே வளர்க்குறோம் நேச்சராக. ஏன்னா என்னென்ன நேச்சராக இருக்காவோ அது எல்லாத்தையுமே வேணும்னு நான் விரும்பக்கூடிய ஆள். ஸோ மெயினாக இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணது எனக்கு தியானம் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன். என்னோடய ஒய்ஃப் என் கூட இருக்காங்க. முதல்ல வாரத்தில் ஒரு நாள் இங்கே வந்துட்டு போய்ட்டுருந்தோம். இப்போது ஃபுல்லாக நாங்கள் 2 பேருமே ஒய்ஃபுக்கு இங்கே சென்னைக்கு போக வேண்டாம், அங்கே வீடு இருக்க மதுரை இல்லை. இப்போ அது இது இவ்வளோ நாள் ட்ரிப் வாடகைக்கு விட்டோம். அது நான் சென்னைக்கு போகல, இங்கே எனக்கு எல்லாமே இருக்குது. காய்கறி கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். காலையில் அவங்க தோட்டத்துக்குள்ளே போய் காய்கறி எல்லாம் ஆர்கானிக் பறித்து வந்து சமைச்சு பண்ணுறாங்க. அதுக்கு தனி டேஸ்ட் ரொம்ப நல்ல. ஸோ ஒரு நேச்சர் லைஃப் வாழணும்னு விரும்புகிறோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள், இலிப்பை மர தூண்கள்லாம் எங்கே உடைச்சி போடுறாங்களோ அதை வாங்கி நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த நேச்சருக்கு திரும்பி போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன யோசித்தேன்னா, இது எனக்கு கிடைச்ச இன்பம். ஆண்ட புண்ணியத்தில் எனக்கு வருமானத்துக்கு ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருக்குது, அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். எனக்கு தேவையான பணம் அங்கேருந்து வரும். இது எனக்கு கிடைச்ச இன்பத்தையே நம்ம மற்றவங்களுக்கு கூட பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு தியான மண்டபம் கட்டணும்னு முடிவெடுத்தோம். அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய மேலே உள்ளே போய் பார்த்தா தெரியும். மேலே போங்க, தியான மண்டபம் ஆளுங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்காக உருவாக்கணும். அது ட்ராவன்கூர் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், உலகத்திலே பெரிய ரிச்சஸ்ட்டு டெம்பிளுங்கிறது ஸ்ரீபத்மநாப சுவாமி டெம்பிள். டைமண்ட் இதெல்லாம் நிறைய அங்கே இருக்குது. அந்த ராணி தான் இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணாங்க. அது இங்கே லோக்கல் எம்எல்ஏ அவங்க எல்லாம் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே அவங்க வந்து இதை பண்ணி வச்சாங்க. இது மக்களுக்காக நான் இதை உருவாக்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வர்றதுக்கு முன்னால் இதை பற்றி இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னோடய பேரில் இருக்குது. ஆனால் நான் இது என்ன பண்ணேன், ஒரு ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணோம். விஜய் பயோ ஃபார்ம் ராஜயோகா ட்ரஸ்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை மக்களுக்கு எல்லாருக்குமே இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கும் அவங்கள உரிமையாக அனுபவிக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன்னா யாருமே 100 வருஷம் 200 வருஷம் வாழலை. நம்ம இருக்கிற காலத்தில் மக்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு நான் விரும்பிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது அவங்க வந்து ஓப்பன் பண்ணி மக்களுக்காக பண்ணி விட்டோம். ஸோ அப்படி நேச்சுரோபதியாக பண்ணும்போது நான் என்ன யோசிச்சேன், இப்போ எல்லாருக்குமே நோய், எங்கே பார்த்தாலும் நோய். நான் மதுரையில் தான் வீடு எம்எம்டிஏல, அங்கே பார்த்தா 10 ஹாஸ்பிட்டல் சுற்றி இருக்குது. அந்த நோய் இல்லாமல் மக்கள் வாழறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆயுர்வேதம். அந்த நேச்சுரோபதிக்கு வந்துக்கிட்டு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சார் மிஸ்டர் ராஜேந்திரன், அவர் நிறைய இதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நேச்சுரோபதியில் PhD வரைக்கும் வாங்கினவர். ஸோ அவரை நான் தேடி பிடிச்சி கொண்டு வந்தோம். அவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன், இங்கே மண் குளியல், இலக்குளியல், மற்ற நேச்சுரோபதி ஆயில் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு பண்ணுங்க. எப்படி பண்ணோன்னா, நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டலெல்லாம் பண்ணுற சார்ஜ் எல்லாம் இல்லை. இங்கே அவங்களுக்கு ஒரு நார்மல் அவங்களால பண்ணக்கூடிய அளவுக்கான ரேட்டை வச்சு எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்காக வழி பண்ணது. ஸோ அதனால் இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா, புற்று மண் அவர் எடுத்துகிட்டு அதை பற்றி அவர் சொல்லுவார். அவரை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அவர் எல்லாம் இப்போ சாட்டர்டே சண்டே இங்கே அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அவர் ஹாஸ்பிட்டல் அவர் வச்சுருக்கார் காஞ்சிபுரத்தில். பட் இங்கே வந்து அவர் மக்களுக்காக அந்த சேவைக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சேவை மனப்பான்மையில் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் கூட இன்னொன்று இருக்குன்னா ஆயில் ட்ரீட்மெண்ட், இந்த மசாஜ் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி பார்த்தேன்னா, நான் ட்ராவன்கூரில் ட்ரிவாண்டத்தில் பார்த்தேன். ராஜாக்கள் எல்லாமே இந்த ஆயில் பண்ணுறக்கூடியது காஞ்சிர மரம்ங்கிற ஒரு மரத்தில் தான் அந்த பெட்டு பண்ணுவாங்க. அவங்க அவங்களே இடத்த கொடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. ராஜா கொடுத்தது வாசுதேவ விலாசம். அங்கே நான் போய் அடிக்கடி போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். பார்த்தேன்னா அந்த
காஞ்சன மரங்கிறது அவங்ககிட்ட ஒரு 5 மரம் தான் இருக்குது, மீதி எல்லாம் பிளாஸ்டிக். எந்த மரம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. நான் அந்த மரத்தை தேடி என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அங்கே இந்த மரப்பற்று வச்சுருக்காங்க, எங்கேயா கிடைச்சா சொல்லுன்னு சொன்னேன். அவன் லக்கிலி சொன்னேன், சார் ஒரு மரம் இருக்குது, பெரிய பாறைமடைக்குள்ளே கிடக்கு, அதனால் எடுக்க முடியாது, நான் விட்டு போயிட்டாங்கன்னு. நான் சொன்னேன், எடு, நீ என்ன ஜேசிபியோ ஏதோ யூஸ் பண்ணி என்ன செலவு வந்தாலும் பரவாயில்ல, அதை எடுன்னு சொல்லி எடுத்து அதை பண்ணி தான் இங்கே பண்ணி வச்சுருக்காரு சார். அதில் தான் ஆயில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது இன்னும் பாதி மரம் இருக்குது, அதில் லேடிஸ்க்காக இன்னொன்று பண்ணுன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. நம்பர் 5 பேர் சைனா பாதாம். சைனா பாதாம்ங்கிறது பெரிய நம்ம இந்தியன் பாதாமாக இருந்து பெரிய பாதாம். பெரிய பாதாம் அவன் சைனாவிலிருந்து அரபு கண்ட்ரிக்கு தான் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோடி மரத்தை கொண்டு வந்து வளர்த்து மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்காக நம்ம இது உருவாக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இது 2மே சைனா பாதாம். இது உங்களுக்கு இந்த ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு மசாலா எல்லாம் போடுறோம். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நீங்களே பண்ணி பாருங்கள். நல்லா இல்லை உங்களுக்கு அந்த பட்டை மசாலா பிரியாணியில் போடுற மாதிரி இல்லை, இது ஒரிஜினல் இல்லை. என்ன மனம் இருக்குது பாருங்கள், ஒரிஜினலாகவே மனம் இருக்குது. இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு அந்த ஆல் ஸ்பைசஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த பட்டை பாருங்க, இது வியட்நாம் படம். வியட்நாம் படம் ஆனால் உள்ளே இருக்க காய் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டாக. உங்களுக்கு தெரியும் நாகப்பழம். உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் டிராகன் ஃப்ரூட்டு. டிராகன்ல 2 இருக்கு, வெள்ளை இருக்கு, மஞ்சள் இருக்கு. பட் இது உங்களுக்கு ரெட் கலர். நான் ஹைதராபாத்லேருந்து வர வச்சது என்னோட சீடு பிளான்ஸ் கொண்டு வந்து இங்கே நட்டுறேன். அங்கேயே ஒரு 1 ஏக்கர், இன்னொரு 1 ஏக்கரில் கம்ப்ளீட் மரம் வச்சு. மண்புளியில் இலப்புளிகள் படக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டு நேச்சுரலாக நிறைய முறைகளில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எல்லாமே பண்ணுறவர் வந்து தெரபிஸ்ட் மிஸ்டர். உங்கள் பேர் சார்? குமரன். ரொம்ப நன்றி சார். மக்களுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். உங்களுக்கு அடுத்து இந்த சேனலை பார்த்து நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களும் சில கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி இது மேலே மேலே வளரணும்னு நாங்களும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எங்களோட சேனல் மூலயமா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. நம்ம பாரம்பரியமான முறையில் வந்து எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி எல்லாருமே பயனடைவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சேனலும் மேலும் மேலும் நல்லா வளரட்டும், மக்களிடையில் நல்ல பிரபலம் ஆகட்டும்னு நாங்களும் இந்த பவர்ஃபுல்லான இடம், இந்த இடம், இந்த யோகா எல்லாம் பண்ணுற இடம், அங்கேருந்து எல்லா பிளெஸிங்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் வரட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.